ஓகே டாக்டர். நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க பேசுறப்ப, அந்த ப்ரொஃபசர் டாக்டர் ராமையாவ பத்தி நெறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஸோ உங்களோட அந்த குருவ பத்தி அந்த முதல் நீங்க உங்களோட அனுபவம், அவரோட பவர்ஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? நான் வசித்தது செங்காடு எஸ்டேட். பிறந்தது தமிழகம். ஆற்காடு மாவட்டத்துல புங்குனூர் எங்க அம்மாவோட ஊரு. எங்க அப்பாவோட ஊர் வந்து கொள்ளுக்கணந்தோப்பு. கொள்ளு விளைஞ்ச பூமி. ஒரு வயசுல இங்க வந்துட்டேன். செங்காடு எஸ்டேட். அங்க உள்ள தேசிய மாதிரி தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த எங்களுடைய வாழ்க்கை அந்த எஸ்டேட் தான். ஆறு இருக்கு, ரெண்டு ஆறு இருக்கு. மலைகள் இருக்கும், மலை மேல ஏறலாம், பெரிய குகையெல்லாம் நிற்கும், பெரிய பெரிய குட்டைங்க நிற்குது, பாம்பு இருக்குது, காட்டு பண்டி இருந்துச்சு, உடும்பு இருக்கும், மீன் இருக்கும், பறவைகள் இருக்கும், இதெல்லாம் இருந்துச்சு. அப்ப நாங்க அந்த எஸ்டேட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப குறவு. ஒரு மாசத்துக்கு ஒரு படம் போடுவாங்க. அப்ப திருவிழாவுக்கு வந்து பக்தி படமா போடுவாங்க. அகத்தியர் படம் பார்த்தோன்னே பெரிய ஈர்ப்பு, கண்ணெல்லாம் கலக்கி தண்ணி ஊத்திக்கிட்டே நிக்குது. என்னன்னு எனக்கே தெரியல. அப்பதான் முத அகத்தியர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தமிழ் மொழிக்கு இலக்கணம் போட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நானும் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஆமா, 17 வயசான பிறகு எஸ்பிஎம் படிக்க போமா இல்லையா, இந்த ஈப்போக்கு வந்துட்டு அந்த புக்கு, தமிழ் புக் கடை அப்ப 2 தான் இருந்துச்சு. அந்த புஸ்தக கடைக்கு போனோம். அங்க போயிட்டு அந்த புஸ்தகத்தை ஒன்ன வாங்கி, அகத்தியரோட புக்கை ஒன்ன வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும்னு ஆர்வம். அப்பதான் தெரிஞ்சு வெட்டக்குறை தொட்டக்குறை திரும்ப வந்து, அதாவது ரிமோட்ல இருந்த நம்மளுடைய டிவி ஆன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், அது ஆன் பண்ணிக்கிச்சு. ஹைபர்டேஷன்ல இருக்குமா இல்லையா ஒரு கம்ப்யூட்டர், டக்குன்னு ஆன் தபார்னு வருமா இல்லையா, ஆன் ஆயிடுச்சு. ஆமா, வெட்டக்குறை தொட்டக்குறை திரும்ப வந்துருச்சு. இப்படி படிக்க 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 நிறைய படிச்சுட்டே வந்தேன். ஆச்சரியம் சொல்லிட்டு. அப்ப எங்க எஸ்டேட்ல வந்து மாதவன் இருந்தாரு, மாதவன் குஞ்சபு. அவரு வந்து ஏற்கனவே யோகி ராமையா கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காரு, தீட்சை வாங்கிட்டாரு. அவருக்கு எனக்கு வந்து ஒரு தொடர்பு ஒன்று ஏற்பட்டு, அவர் ஒரு நாள் சொன்னாரு, இந்த மாதிரி யோகி ராமையா வந்திருக்கிறாரு. அப்ப எனக்கு வயசு 22. நீ தீட்சை வாங்கறதுனா வா. நான் முடியெல்லாம் நீட்டா வச்சிருப்பேன், கொண்டை கட்டியிருப்பேன், முடியல கொண்டை. எங்க அக்காவுக்கு வந்து கொண்டை போட்டு ஜட பண்ணியிருப்பேன், மலையும் போட்டு விட்டுருக்கோம். அப்ப யோகி ராமையா அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின் ஆளு. நான் கொஞ்சம் தாமதமா போயிட்டா என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அன்னைக்கு யோகாலாஸ் ஓடிக்கிட்டு சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. சரி, நீங்க மண்டை உடைக்கிறது தான் இவரை, யாருகிட்ட இருக்காரு நம்ம சொன்னீங்க, நம்ம காரணத்துக்கு ஒரு கல் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். எங்க இப்போ தட்டாயுதபாணி செட்டியார் கோயில்ல. அப்போ அவர் யோகாசனம் போட்டுட்டு அவர் பேச 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 பாபாஜி பத்தி பேசுறாரு, அகத்தியரை பத்தி பேசுறாரு. கையில உள்ள கல் தானா கீழே வந்துருச்சு. நான் வசியமாயிட்டேன். யோகத்தை பாக்குற ஆச்சரியமா, யோகத்தை பத்தி பேசுற, மரணமல்லா பெருவாள் பத்தி பேசுறாரு, பிராணாயாமத்தை பத்தி பேசுறாரு, தியானத்தை பத்தி பேசுறாரு. அப்ப எனக்கு தீனி போடக்கூடிய ஒரு நல்ல குரு என்ன, ப்ரொஃபசர் டாக்டர் யோகி ராமையா. அத்தோட மறு வருஷம் அவர் வந்தாரு. அவர்கிட்ட போய் சேர்ந்து தீட்சை வாங்க ஆரம்பிச்சேன். ஒரு 24 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 6 முறை தீட்சை வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. 25 ஆண்டுகள் மேல அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. அப்பப்ப நான் தனிமையில போய் உட்காந்து அவர்கிட்ட, இது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட், நீங்க கேளுங்க சொல்லுவேன். சில ரகசியமான முறையில கூட எனக்கு சொல்லி, எனக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அந்த சூழ்நிலை காப்பாத்துறவரே அவரு தான். அவர் இதெல்லாம் இல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு பிராணாயம் சொல்லி கொடுப்பாரு, தியானம் சொல்லி கொடுப்பாரு, அதை பண்ணு அப்படின்னுவாரு. அவ பாபாஜி மேல அதிகமான ஒரு ஈர்ப்பு எனக்கு, கிரியா பாபாஜி மேல. யோகத்துறையோட என்னோட குரு வந்து, என்னுடைய குரு ஆசான் சொன்ன ப்ரொஃபசர் டாக்டர் யோகி ராமையா. வணக்கம், நான் வைத்தியர் பாணி பேசுறேன். இன்னொரு அனுபவமான ஒரு குறிப்பு, இது எந்த புக்லயும் நீங்க பார்க்க முடியாது, என்னுடைய சொந்த ஃபார்முலா இது. தொண்டை கரகரப்பா இருக்குது, இரும்பல் வந்துருச்சு, சளி வந்துருச்சு, தொண்டையில லேச புண்ணா இருக்குது, இதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, சுலபமான ஒரு வீட்டு குறிப்பு. ஒரு 15 வெத்தலை எடுத்துக்கங்க, காம்பு கிள்ளி போட்டுருங்க. மிளகு வந்து ஒரு 15 எடுத்துக்கங்க, கருப்பு மிளகு தான் எடுத்துக்கங்க, இடிச்சுங்க லேசா. அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா ஒரு இவ்வளவு பேர் துண்டை ஒன்று எடுத்துக்கங்க. சித்தரத்தை நீங்க வந்து கடையில கேட்கலாம், வேறு வேறா நிற்கும். ஒரு 4 இல்லை 5 எடுத்துக்கங்க, இடிச்சுங்க எல்லாத்தையும். இந்த வெத்தலையெல்லாம் பிச்சு பிச்சு போடுங்க, மிளகு இடிச்சு போடுங்க, இஞ்சியை இடிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நீங்க வந்து அதை கொதிக்க விட்டு ஒரு 300 ml கொண்டு வாங்க, வடிகட்டி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி போத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்க்ல ஊற்றி வச்சிருங்க. ஊத்துறதுக்கு முன்ன 2 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. வச்சிட லேசா கீழே மண் இருக்கும், அதில் எல்லாம் கீழே இறங்கிடும். மேலோட்டமா எடுத்து சுடுதண்ணி போத்தலை ஊற்றி வச்சுக்கிட்டு, தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 30 ml வந்து குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டை கரகரப்பு நீங்கி
தொண்டை வலியும் போய் இரும்புல இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க ஆரம்பிக்கிறோம். சளி தொல்லை எல்லாம் உங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப அனுபவமான ஒரு வீட்டு குறிப்பு. குடிச்சு 10 நிமிஷம் நீங்க வந்து பலனை பார்க்க முடியும். என்னுடைய சொந்த ஒரு வீட்டு குறிப்பு இது. நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஃபார்முலா வீட்டில் வச்சுக்கோங்க. உடலும் உடனே சுறுசுறுப்பாகிவிடும். நன்றி, வணக்கம். நம்ம கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு எபிசோடு நம்ம ப்ரொஃபசர் டாக்டர் ராமையாவை பத்தி பேசுவோம் டாக்டர். இப்ப இதுல ஒரு எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ரீசன்ட் டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு வீடியோ வெளியாக்கியிருந்தாரு. எப்படின்னா அவரோட வெற்றிக்கான நிறைய ரகசியம் நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அவர் ஒரு வீடியோ வெளியாக்குனாரு. என்னோட வெற்றிக்கான ரகசியம் வந்து நான் வந்து ஒரு 30 வருஷமா வந்து கிரியா யோகா வந்து செஞ்சுக்கிட்டு வரேன். இதுதான் என் லைஃப்லயும் என்னோட கேரியர்லயும் பல மாற்றங்கள் கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த கிரியா யோகத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லலாம். கிரியா என்ன செயல்முறைன்னு அர்த்தம். கிரியா என்றால் செயல்முறை. நம்ம வந்து ஒரு செயல்முறை. இப்போ சில பேர்த்த பார்த்தா சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லுவாங்க. அந்த சரியை நான் என்னன்னு சொன்னா இப்ப வந்து கோயில் வழிபாடு சரியை. கிரியை என்பது நீங்களே போய் வீட்டில் உட்காந்து நீங்க வந்து பூஜை பண்ணுவது. யோகம் என்பது முழுக்க முழுக்க யோகாசனம், பிராணாயாமம், தியானம், மந்திர ஜபம், இதெல்லாம் யோகத்துறையில வரும். ஞானத்துறை என்பது முழுக்க முழுக்க சொன்ன பாருங்க, கற்ப சாதனை 30 சொன்ன பாருங்க, அந்த துறை. இப்ப நம்ம வந்து இந்த யோகத்துறையில வந்து கிரியா யோகம் வந்து யோகத்துறை. இதுல இந்த உடம்புக்கு வந்து உணவும் ஆசனமும். யோகாசனம் என்றால் என்னன்னா ஆசனம். ஆசனம்னா போட்டு ஒரு இருக்கைன்னு அர்த்தம், பொசிஷன். அப்ப யோகாசனம் எதுக்குன்னு சொன்னா அந்த உடலை தளர்த்தும் பரிபூரண விஞ்ஞான கலை. நீ தூங்கி வந்தோன்னு நம்ம நெலுவெடுப்போம் பார்த்தீங்களா, பூனையெல்லாம் நெலுவெடுக்கும் பார்த்தீங்களா. அப்ப அந்த உடலுக்கு வந்து ஒரு தளர்வு முறை ஒண்ணு வேணும். அந்த தளர்வு இல்லைன்னு சொன்னா ரத்த கொதிப்பு எல்லா கொதிப்பும் வந்துடும், பல நோய். ஏன்னா வயசாகுது இல்ல அந்த இடத்துல. இப்ப எப்படின்னா காடி எடுத்து நம்ம கலவரமுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். அதேதான் கரெக்டா சொன்னீங்க. அடுத்து என்னன்னு சொன்னா நம்ம உடலுக்குள்ள இந்த உடல்ல கொண்டு செல்வதற்கு சக்தி ஒண்ணு வேணும். அதுக்கு பிராண உடல்னு பேரு. அந்த பிராண உடலுக்கு உள்ள யோகம் தான் பிராணாயாமம். அதுக்கு என்ன பேருன்னா மூச்சை வசப்படுத்தும் பரிபூரண விஞ்ஞான கலை. நம்ம மூச்சை வந்து அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை ஒரு கணித தொகுப்புல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சக்கரங்கள்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் இந்த பிராணசக்தி சேரும், ஆயுள் கூடும். சோ இதை பத்தி பேசினாலும் நம்மளுக்கு எபிசோட் பத்தாது. முடிச்சிடறாத. அடுத்தது நமக்கு மனம்னு ஒண்ணு இருக்கு. மனம் வந்து நீருக்கு சமம். அந்த நீரை எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்துனா கிளாஸோட ஷேப் வந்துடும். மங்களுக்கு போட்டா ஃபிளட் ஆயிரும். கொதிக்க வச்சா நீரா ஓடி போயிடும். அப்ப அந்த மனதை அடக்க வேண்டும். மனதை வந்து நீங்க தனியா கேளுங்க சொல்றேன். மனம் என்பது ஒரு குரங்கு. அது குடிச்சு பிடிச்சா எப்படி இருக்கும்? மிளகாய் வேற கடிச்சு பிடிச்சா எப்படி இருக்கும்? தேள் வேற கொட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப அது அடங்காது. அதை அடக்குவதற்கு, அது தன்னுடைய விருப்பத்துக்கு வசப்படுத்துவதற்கு அதுக்கு பேர் வந்து தியானம். தியானம் என்றால் மனதை வசப்படுத்தும் ஒரு பரிபூர்ண விஞ்ஞான கலை. அதுக்கப்புறம் புத்தின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இதை நம்ம சரியான ஒரு இதுல வச்சுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஆட்டம் போட ஆரம்பிக்கும். அதுக்கு மந்திர சாதனை. அப்ப 5 விதமான யோகம் இருக்கு இந்த கிரியா யோகத்துல. இத வந்து நம்ம பதஞ்சலி முனிவர் அஸ்தாங்க யோகம் சொன்னாரு, 8 பிரிச்சாரு. அகத்தியர் பஞ்சாங்க யோகம் சொன்னாரு, 5 பிரிச்சாரு. நவீன காலத்துக்கு பாபாஜி அதை வந்து கரெக்டா கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு கிரியா யோகான்னு சொல்லிட்டு. இல்லறதுலே வந்து யாரு வேணா இதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிரியா யோகம். வணக்கம், நான் உங்கள் சித்த வைத்தியர் வாஸ்து நிபுணர் பாணி பேசுறேன். சிறு சிறு குறிப்புகள் வாஸ்து பத்தி சொல்றேன் பாருங்க. இப்போ மேற்கு பார்த்த ஒரு வீட்டு உள்ள இருந்து நீங்க வெளியாகும் போது உங்களுக்கு வந்து வலதுபுறம் அந்த வீட்டோடைய வாசல் இருந்தால் மிக மிக சிறப்பு. 2வது பட்சம் நடுவில் நிற்கிறது. வைக்கவே கூடாத இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வீட்டு உள்ள இருந்து இடது பக்கம் வெளியாகக்கூடாது. அந்த இடது பக்கம் வெளியாகினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருளாதார சிக்கலும் மற்ற சிக்கலும் வந்து சேர்ந்துடும். அதனால மேற்க பார்த்த வீட்டுக்கு வந்து வீட்டு உள்ள இருந்து வலது பக்கத்தில் நிற்கணும் கதவு. நன்றி, வணக்கம்.